அடேங்கப்பா, என்ன அடி! திருமண பக்கம்லாம் அடின்னா இதான் போல இருக்க. சோசியல் மீடியாவில் திருமண இடமெல்லாம் ஒரு ட்ரெண்டிங் மேட்டர் ஆகிட்டு இருக்கு. செல்ஃபி எடு, ஆட்டையை போடு, செல்ஃபி எடு, ஆட்டையை போடு. என்னடா இது அப்படின்னு பார்த்தோம்னா, மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேலத்தில் ஒரு பழமையான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. அந்த கம்பெனி அந்த முன்னாடி ஒரு ஆர்ச் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி போய் நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து போட்டிருக்காங்க. இந்த ஃபோட்டோவை போட்டு தான் இந்த ஹேஷ்டேக்கை போட்டு ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா, இந்த இடத்தில் யாரும் செல்ஃபி எடுக்கக்கூடாது, செல்ஃபி எடுக்க அனுமதி இல்லை அப்படின்னு போட்டு அது ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகிட்டு போட்டிருக்கு. அதுலேயும் ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடு, ஆட்டையை போடு. மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. அந்த கம்பெனியில் நம்மளுடைய மறைந்த முதல்வர்கள் திரு கருணாநிதி அவர்கள், திரு எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், இவங்கெல்லாம் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. 2023 வருஷம் பிப்ரவரி மாதம் நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த வாசல் இருக்கக்கூடிய ஆர்ச்சுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ, செல்ஃபி ஃபோட்டோ எடுத்திருக்கார். எடுத்த பிறகு அந்த மாவட்ட கலெக்டர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த இடத்தினுடைய உரிமையாளர்கிட்ட இந்த இடத்த நீங்கள் கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்கா, இந்த இடத்துல சிலை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது மறைந்த முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுடைய சிலையை வைக்கிறதுக்காக இந்நாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த இடத்துடைய உரிமையாளர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை எனக்கு இதை கொடுக்குற மாதிரி ஐடியா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இந்த நிலையில தான் நெடுஞ்சாலைத்துறை என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடம் நெடுஞ்சாலைக்கு சொந்தமானது, இது உங்க தனியார் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்தினுடைய உரிமையாளர் யாரோ வராங்க, என்னுடைய இடத்துக்கு போட்டோ எடுக்கிறாங்க, நம்மளுடைய உயிருக்கே ஆபத்தா போகுமோ அப்படின்னு என் மனைவி பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ தாங்க இப்போ காட்டு தீ மாதிரி இந்த சோசியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு இப்போதைக்கு சிலை வைக்கிற மாதிரி எந்த ஐடியாவும் கிடையாது, அதே போல அந்த மாடர்ன் தியேட்டர்ஸுடைய ஆர்ச் இருக்கக்கூடிய இடம் இப்போ நெடுஞ்சாலைத்துறையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. இந்த அறிக்கைக்கு தான் நிறைய கண்டன குரல்கள் எழுந்து செல்ஃபி எடு, ஆட்டையை போடு அப்படின்ற ஹேஷ்டேக்கோட இந்த ட்ரெண்டிங்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 1930 வருஷத்திலிருந்து அந்த இடம் அங்கேயே தான் இருக்குது, இப்ப மட்டும் அது நெடுஞ்சாலைத்துறைக்கு எப்படி சொந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கு, சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே பலவிதமான கண்டன குரல்கள் எழுந்து வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு தான் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவங்க இடத்த ஆட்டையை போட்டு அதில் கொண்டு சிலையை வைக்கிறதுக்கு பதிலாக மக்கள் நலத்திட்டங்கள், மக்களுக்கு ஏதாவது உருப்படியாக செய்யறதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. நம்மால் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் இல்லையா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் நாங்கள் தான் ஆட்சியில் இருந்தோம், அப்போ அந்த இடம் ஒரு ஓரமாக தான் இருந்துச்சு, இப்போ என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அது நெடுஞ்சாலைக்கு வந்துருச்சு போல இருக்கு, இப்போ அது நெடுஞ்சாலை இருக்கு, நாங்கள் சிலை வச்ச பிறகு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அந்த இடம் ஒரு ஓரமாக போயிடும். அதாவது பூமியே சூழ்ந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, இந்த பூமி சுழற்சியில் இதெல்லாம் சகஜமாக நடக்கிற விஷயம். இப்படிக்கு திராவிட மாடல் அரசின் அறிவாளி பிரிவு அப்படின்னு நமக்கு அனுப்பியிருக்கிறாருங்க. இப்போதாங்க நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்குறீங்களா? சென்னை வெள்ளம் மறந்து போச்சு, டும் 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 டும், செல்ஃபி மேட்ரு ஆரம்பமாச்சு, டும் 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 டும். வந்துட்டீங்களா? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்னை வெள்ளத்தை மறந்துட்டு இந்த செல்ஃபி மேட்டை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த முறை உங்களுக்கு ஓட்டு போட தெரியாது அப்படின்னு அர்த்தம். சென்னை மேட்டரை மறக்காம இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த முறை கண்டிப்பாக ஓட்டு போட தெரியும்னு அர்த்தம். என்ன நான் சொல்கிறது, அந்த 4000 கோடி எங்க அப்படின்னு மக்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா, என்னடா இது மக்கள் இப்படி நம்மளை கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தத்தளிச்சு போய் நின்றுட்டு இருந்த இந்த திராவிட மாடல் அரசுக்கு இது எவ்வளோ பெரிய பொக்கிஷம். இது தானாக வந்துச்சா இல்லை இவங்களே கிளப்பி விட்டாங்களா?
இது ஒரு கேள்வி இருக்குது இல்ல. திராவிட மாடல் அரசு தலைநகர் இன்னமும் தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நேத்து இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் போட்டுட்டு இந்த பணத்தை வாங்குறதுக்காக, நிவாரண தொகையை வாங்குறதுக்காக வரிசையில வந்து காத்துக்கிட்டு இருந்து கடைசியில கிடைக்காம எவ்வளவு பேர் திரும்பி போயிருக்கு. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு உங்களுக்கு இப்ப மாடர்ன் தியேட்டர்ஸ் அடிச்சு விட்றா, கிளப்பி விட்றா. கத்துக்கணும். நோட் பண்ணீங்கப்பா மற்ற கட்சியெல்லாம். இப்ப சொல்லுங்க, ஸ்டாலின் தான் வராரு, நல்லாட்சி தர போறாரு, இதுதான் மக்களோட முடிவு. இந்த மக்களோட முடிவு எல்லாம் கால கொடுமடா சாமி.